கல்பாக்கம் அருகே வாயலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரியில் இருந்து சென்னைக்கு ரசாயனம் ஏற்றிக் கொண்டு வந்த லாரி கவிழ்ந்ததில் இருவர் உயிரிழந்தனர். டேங்கர் லாரியில் இருந்து ரசாயனம் வெளியேறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வாயலூர் என்ற பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்து அமிலம் ஏற்றி கொண்டு கனரக லாரியானது ஒன்று சென்று கொண்டிருந்த போது வாயிலூர் சந்திப்பில் சாலை ஓரம் இருவர் நின்றிருந்த நிலையில் அதிவேகமாக வந்த இந்த கனரக லாரியானது அமிலம் ஏற்றி கொண்டு வந்த போது கட்டுப்பாட்டை இழந்து இருவர் மீது மோதியதில் சம்பவ இடத்துல பார்த்தீங்கன்னா துரை என்பவர் உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை மீட்டு செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில பார்த்தீங்கன்னா கண்ணன் என்பவரும் சம்பவ இடத்தை கொண்டு செல்லவில்லை உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்து குறித்து பார்த்தீங்கன்னா சத்திரங்கம் புத்தகம் போலீசார் சம்பவ இடத்துல விசாரணையானதை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பார்த்தீங்கன்னா கனரக லாரியிலிருந்து ரசாயனமானது வெளியேறி வருவதால் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்துள்ளனர். இது பற்றி காவல்துறை கூறும்போது பெரிய அளவுல இந்த ரசாயன பாதிப்பு இருக்காது, கண்ணெரிச்சலும் சற்று புகை மட்டும்தான் ஏற்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வாகனங்கள் வழக்கம் போல இந்த பகுதியில் சென்று வருது நம்மளால பார்க்க முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.